தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. இது பொம்மை இல்ல உண்மை. வணக்கம். சிங்கப்பூர் தென்கிழக்கு ஆசியாவின் மைய பகுதியில் அமைந்துள்ள ஒரு சென்னஞ்சிறிய நாடு. பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் வருவதற்கு முன் அதன் வரலாறு என்ன? அத்தீவை ஆட்சி செய்தவர்கள் யார் யார்? பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் வந்த பிறகு அதன் நிலை என்ன? பிரிட்டிஷ் ஆட்சி எப்போது சிங்கப்பூருக்கு விடுதலை அளித்தது? அது ஏன் மலேசியாவில் இணைந்தது? எதற்காக அது மலேசியாவில் இருந்து வெளியேற்றப்பட்டது? வேண்டாத விடுதலை தன் மீது திணிக்கப்பட்ட போது சிங்கப்பூர் அதனை எப்படி எதிர்கொண்டது? அதன் பிறகு அதன் வளர்ச்சியின் போக்கு எப்படி மாறியது? மூன்றாம் உலக நாடாக இருந்த சிங்கப்பூர் முதலாம் உலக நாடாக உயர்ந்தது எப்படி? உலகமே வியந்து பார்க்கும் அளவிற்கு ஒரு பொருளாதார சக்தியாக வளமை பெற்றது எப்படி? இன்னும் என்னென்ன சந்தேகங்கள் எழுந்தாலும் விளக்கங்கள் தேவைப்பட்டாலும் அனைத்திற்கும் விடை கூறுகிறது இந்த நூல். வாமனத்தீவு. இந்து புராணத்தில் இருக்கும் ஓர் உருவக குறிப்பை சிங்கப்பூரின் உருவத்துடன் ஒப்பிட்டு தனது நூலிற்கு தலைப்பாக்கி இருக்கிறார் இவர். வாமனத்தீவு. இந்த அரிய வரலாற்று நூலை நமக்கு வழங்கியிருப்பவர் திரு நா. ஆண்டியப்பன் அவர்கள், சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்தின் மேனாள் தலைவர். திரு நா. ஆண்டியப்பன் அவர்களின் இந்த வரலாற்று பதிவு பெரிய இயக்கங்கள் தொடங்கி அவற்றை சாத்தியமாக்கிய தனி நபர்கள் வரை அத்துணை பேரின் உழைப்பையும் அத்துணை இயக்கங்களின் முன்னெடுப்புகளையும் ஒன்றுவிடாமல் குறிப்பிட்டு சிங்கப்பூரின் வளர்ச்சியை படிப்படியாக ஒரு திரைப்படம் போல் நம் கண்முன்னே ஓட வைக்கிறது. மண் சார்ந்த அறிவுத்திறன்கள் ஏற்கப்படுவதையும் மதிக்கப்படுவதையும் நிலைநாட்டுகிறது இந்த நூல். வாமனத்தீவு மதிப்புமிக்க ஒரு வரலாற்று பங்களிப்பு. வாமனத்தீவு நூலின் அறிமுக விழா 31/1/2026 சனிக்கிழமை மாலை தஞ்சாவூர் பெசன்ட் அரங்கில் அரசு இலக்கிய முற்றத்தின் சார்பில் முற்றத்தின் நிறுவனர் தலைவர் சிங்கப்பூர் மேனாள் தமிழ் பேராசிரியர் தமிழ் பருதி கவிஞர் திருநாவுக்கரசு அவர்களின் அயரா முயற்சியின் பயனாக திருவையாறு அரசர் கல்லூரியின் மேனாள் முதல்வர் பன்னாய்வு பெட்டகம் முனைவர் சண்முக செல்வகணபதி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. வெற்றி தமிழர் பேரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் கவிஞர் யோகம் இரா செலியன் அவர்கள் முன்னிலையில் சிங்கப்பூர் கவிமாலை நிறுவனர், சிங்கப்பூர் மக்கள் மனம் இதழின் ஆசிரியர் கவிஞர் பிச்சினிக்காடு இளங்கோ அவர்கள் நூல் அறிமுக உரையாற்றினார். அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழ் பிரிவு மேனாள் தலைவர் முனைவர் க. அன்பழகன் அவர்கள் நூல் ஆய்வுரை நிகழ்த்தினார். இந்நூல் அறிமுக விழாவின் போது கவிஞர் பிச்சினிக்காடு இளங்கோ அவர்களுக்கு கவி யாழி எனும் சிறப்பு மிகு விருதும், எழுத்தாளர் திரு நா. ஆண்டியப்பன் அவர்களுக்கு வரலாற்று ஒளி எனும் மேன்மை மிகு விருதும் வழங்கப்பெற்றது. கலை பண்பாட்டுத்துறையின் மேனாள் இணை இயக்குனர் முனைவர் இரா. குணசேகரன் அவர்களும், ஏடகம் எனும் ஆற்றல் மிகு நிறுவனத்தின் நிறுவனர் தலைவர் முனைவர் மணி மாறன் அவர்களும் வாழ்த்துரை வழங்கினர். நூலாசிரியர் திரு நா. ஆண்டியப்பன் அவர்கள் மகிழ்வோடு ஏற்புரையாற்றினார். விழாவின் நிறைவில் கரந்தை தமிழ்ச்சங்க நிறைவேற்று கழக உறுப்பினர் திரு மு. பத்மநாபன் அவர்கள் நன்றி கூறினார். முன்னதாக உமாமகேஸ்வர மேல்நிலைப்பள்ளி முதுகலை ஆசிரியர் திரு மு. சுகுமாரன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். அரசு இலக்கியமுற்ற நிறுவனரும் தலைவரும் சிங்கப்பூர் மேனாள் தமிழ் பேராசிரியருமான தமிழ் பருதி கவிஞர் திருநாவுக்கரசு அவர்கள் விழா நிகழ்வுகளை அழகு தமிழால் ஒருங்கிணைத்தார்.
தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை இது பொம்மை இல்ல உண்மை